அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது ஒரு தளர்வு பயிற்சி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடல் முழுக்க தளர்வாக வைக்கிறதுக்காக ஸ்ட்ரெச்சஸ் பார்க்குறோம். நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரே ஆசனா தான் அந்த அப்படியே டைனமிக்காக தொடர்ந்து மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுட்டே இருக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனா, இதில் முதல்ல வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். வஜ்ராசனம் ஏற்கனவே போட்டு நல்லா பழகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆசனம் செய்ய முடியும். வஜ்ராசனம்ல இருந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஒரு கை பொசிஷனை கொஞ்சம் இப்படி மாற்றிட்டு நம்ம கால் பொசிஷனுமே நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படின்னா, ஒரு காலை நல்லா இப்படி முன்னோக்கி மடக்கி இப்படி உட்கார போகிறோம். ரெண்டு கைகளுக்கு நடுவில் இப்படி வைக்க போகிறோம். இன்னொன்று இடது கால் நல்லா நீட்டிட்டு டோ நல்லா ஃப்ளாட்டன் பண்ணணும். அந்த மாதிரி வைக்கணும். இது மேலேயே ஏறி நம்ம உட்காரலாம். இப்போ நம்ம வலது காலை மடிச்சிருக்கோம்னா அது மேலேயே இந்த மாதிரி ஏறி உட்காரலாம். லைட்டாக உட்காந்துட்டு மறுபடியும் அந்த காலை கொண்டு வந்துட்டு சஷாங்க ஆசனா பண்ணணும். மறுபடியும் இந்த ரெண்டு கைக்கு நடுவுலையே இந்த காலை கொண்டு இப்படி வைக்கணும். இந்த ஹேண்ட் பொசிஷனை மாற்றாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளோ வரும். இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த காலை கொண்டு வச்சு சஷாங்காசனம் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாம். நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா நேராக இப்படி பார்க்கணும். மறுபடியும் பின்னர் 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் செஞ்சிடலாம். இடது காலை முன்னோக்கி கொண்டு இப்படி மடிச்சு அப்படி வைக்கிறோம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் நம்ம கால் பகுதிக்கு ரொம்பவே நல்லது. அதாவது முட்டிக்கு நல்லா லூசன் கிடைக்கணும், நம்ம கால்களுக்கு நல்லாவே லூசன் கிடைக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்தடுத்த ஆசனாஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இன்னும் நிறைய இப்போ நம்ம அப்படியே தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். கைகளுக்கு தனியாக இருக்கும், கால்களுக்கு தனியாக, முதுகு தண்டுக்கு தனியாக, இடுப்பு பகுதிக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செஞ்சது இந்த கால் பகுதிக்கு முட்டி வலி இருக்கிறவங்க இல்லை நீ சர்ஜரி பண்ணவங்க இது பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.